கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாளாக நம்ம பார்க்கவே இல்லை. 2 வீடியோஸ்க்கு அப்புறம் நம்ம எந்த வீடியோஸும் போடல. ஸோ பேக் டு யூ வித் another வீடியோ, ஆர் தேர்ட் வீடியோ. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்துட்டு யோசித்தேன். பிகாஸ் ஐ சீன் மெனி பீப்புள் அவங்களுக்கு அந்த மென்டல் ஹெல்த் சரியாக இல்லாமல் நிறையா கஷ்டப்படுறத நான் பார்த்துட்ருக்கேன். சரியாக தூங்காமல், சரியாக சாப்பிடாம. மை aim is to bring an awareness within the people. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஸோ ஐ தாட் we'll start with a video. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம மென்டல் ஹெல்த் அது ரிலேட்டடாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்லீப் ஷெட்யூல், அப்புறம் நம்மளோட ஒரு ஓவர் திங்கிங் இருக்குல்ல, அந்த ஓவர் திங்கிங் அண்ட் நம்ம அந்த ஓவர் திங்கிங் பண்ணுறப்போ நம்மக்கிட்ட நம்ம என்ன கேட்டுக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ பேசிக்கலி ஓவர் திங்கிங் ஸ்டார்ட்ஸ் வித் வாட் இஃப் கொஷின்ஸ் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆன்சரே இருக்காது. அந்த ஆன்சரை தேடி 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 நம்ம அந்த கொஷின் மேலே ஒவ்வொரு கொஷின் மேலே கொஷினாக நம்ம வச்சுக்கிட்டே போவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு நான் காலேஜ் போக போகிறேன், நாளைக்கு அங்கே போய் இப்படி நடந்துருச்சுன்னா என்ன ஆகுறது, இப்படி நடந்துருச்சுன்னா என்ன ஆகுறது, நான் இன்றைக்கி பண்ண விஷயம் அது வந்துட்டு நாளைக்கு என்ன அப்படி அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகுறது. அந்த மாதிரி நம்ம ஓவர் திங்க் பண்ணுறது அந்த வாட் இஃப் கொஷின்ஸில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் வந்துட்டு பிலீவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இட் மே வேரி, நிறையா விஷயத்த நம்ம நினச்சி ஓவர் திங்க் பண்ணலாம். பட் அந்த வாட் இஃப் கொஷின்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த வாட் இஃப் கொஷின்ஸ், ஏன் அந்த கொஷின்ஸ் நம்மளே நம்மக்கிட்ட கேட்டுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நிறையா காரணம் இருக்குது. லைக் பேசிக்கலி ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்மளுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பேட் டைமோ, இல்லை அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸோ, இல்லை ஒரு ட்ராமாவோ, இல்லை அந்த மாதிரி, இல்லை நம்ம பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ராமாவோ, அந்த மாதிரி லைக் இட் டிபெண்ட்ஸ் தான். பட் ஸ்டில் இது எல்லாமே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு we can figure it out by ourselves. ஸோ இந்த வாட் இஃப் கொஷின்ஸ் எப்படி ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்னோன் சைடு இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே ஒரு அன்னோன் சைடு இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபியர் ஆஃப் அன்னோன். அதுதான் அந்த அன்னோன் சைடு. அப்போது அன்னோன் சைடு நம்மளுக்கு தெரியவே தெரியாதா, நம்ம கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாதா அப்படின்னா, that depends on what question you are asking, what you want to know actually. ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஆன்சர் இருக்கணும் அப்படிங்கிறது தட்ஸ் நாட் லாஜிக்கலி பாசிபிள். அண்ட் எல்லா கொஷனுக்கும் கண்டிப்பாக ஆன்சர் கிடச்சிரும் அப்படிங்கிறதும் தட்ஸ் நாட் பாசிபிள். ரியாலிட்டியில் அது வந்துட்டு பாசிபிள் இல்லை. ஈவன் தோ யூ கேன் go to places, find things and know about things, அந்த ஒரு unknown question அது அப்படியே சில டைம் அப்படியே இருக்கும், சில டைம் அது உங்களுக்கு சால்வ் ஆயிரும். ஸோ இந்த ஓவர் திங்கிங்னால நிறையா பேத்துக்கு மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. இப்போ நார்மலாக நம்மளுக்கு காய்ச்சல் வருது, இல்லை ஒரு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம போய் டாக்டர் பார்க்குற மாதிரி மென்டல் ஹெல்த்தும் நம்மளுக்கு வந்துட்டு சில டைம் சில மக்களுக்கு அது வந்துட்டு பிரச்சனையாக தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது அந்த வேரிஸ் த்ரூ ஏஜ். சின்ன வயசுலேருந்து, இப்போ சின்ன வயசில் ஏதாவது ஒரு ட்ராமா நடந்திருக்கலாம், சைல்ட்ஹுட் ட்ராமா மாதிரி, இல்லை நம்ம ஏதாவது ஒன்று பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அப்படியே சைல்ட்ஹுட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீனேஜ் வரப்போ அந்த டைம்லேயும் நம்ம ஏதாவது ஒன்று பார்ப்போம். வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கும், நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கும், பியர் ப்ரெஷர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்மளுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும். அப்படியே அந்த டீனேஜ்லேருந்து அடோலசன்ஸ் அந்த ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, லைக் ஒரு 17-18 வரைக்கும் நம்மளுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்காதுன்னு வச்சுக்குவோம். லைக் ஆப்வியஸாக இருக்காது நிறையா பேர்த்துக்கு, எனக்கும் தான் இல்லை. ஸோ ஒரு 17-18 வரைக்கும் வி ஆர் ஸ்டில் கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு 17-18க்கு அப்புறம் நம்ம அந்த ஸ்கூல் முடிக்கிற டைமு, 11th 12th அது முடிக்கிற டைமு முடித்து நம்ம காலேஜ் ஃபஸ்ட் இயர் வர்றது, அது வந்துட்டு லைக் யூ ஆர் கோயிங் டு என்டர் அன் அதர் ஃபேஸ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள், காலேஜுக்கு போயிட்டு நம்ம அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸு,
அதே மாதிரி டீச்சர்ஸு, நம்மளுக்கு ஸ்டடீஸில் இருக்க ப்ரெஷரு, அதே மாதிரி நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்குள்ளே போவாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் ப்ரெஷரு. அது இல்லாமல் வீட்டில் நடக்கும், வீட்டிலேருந்து ஃபோர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வீட்டில் அதை பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அண்ட் அப்புறம் நம்ம காலேஜ் முடிக்கிறோம், முடிக்கிற தருவாயில் நம்ம வேலை தேடி போகிறதா இருக்கட்டும். அதே மாதிரி நம்மளுக்கு வேலை எப்படா கிடைக்கும், நம்மளுக்கு என்ன மாதிரி வேலை கிடைக்கும், எப்படி வேலை கிடைக்கும், நம்ம யாரை போய் பார்க்கணும், யார்கிட்ட பேசணும், நம்ம எப்படி பேசணும், நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ். அண்ட் அதை தாண்டி போகிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேலை கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோம். வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் அகெயின் ஒரு பியர் ப்ரெஷராக இருக்கட்டும், திருப்பி ஃபேமிலி ப்ரெஷராக இருக்கட்டும், அப்புறம் வேறு மற்ற கமிட்மெண்ட்ஸ்னால் உங்களை சுற்றி நீங்கள் இது வாங்கணும், இந்த மாதத்துக்கு இவ்வளோ செலவு இருக்கணும், அந்த மாதத்துக்கு அவ்வளோ செலவு இருக்கணும், இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணணும், அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் அப்படி பண்ணணும். எல்லாத்துக்கும் ஆப்வியஸாக எல்லாருமே நம்ம மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க தான். ஒன்ஸ் யூ கோ இன் டு காலேஜ் அண்ட் அந்த முடிக்கிற தருவாயில் இருக்கப்போ எவ்ரி ஒன் வில் ஹாவ் சம் எக்ஸ்பெக்டேஷன் ஆன் யூ. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்ம எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது, நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் வரும். அதே மாதிரி நம்ம வேலைக்கு போகிறோம், அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் கெட் மேரிட். ஸோ அந்த டைமில் வர ப்ரெஷராக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அப்போது திருப்பி அகெயின் சொசைட்டியிலேருந்து வர ப்ரெஷராக இருக்கட்டும், அது எல்லாமே. அதுக்கப்புறம் திருப்பியும் அகெயின் யூ ஆர் கோயிங் இன் டு அனதர் ஃபேஸ். அது எப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, வேலை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் என்ன ஆகுதுன்னா எவ்ரி ஹியூமன் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் டு ரேட் ரேஸ் எண்ட் ஆஃப் தி டே. அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ இதாக இருந்தாலுமே, எவ்வளோ இல்லை நான் அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு இருந்தாலுமே, எண்ட் ஆஃப் தி டே யூ ஃபால் இன் டு தட் ரேட் ரேஸ். எல்லோரும் ஓடுறாங்க, நானும் ஓடிதாகணும் அப்படிங்கிற ஒரு தருவாய்க்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அது நம்மளை சுற்றி இருக்கவங்கள சொல்லியும் தப்பு இல்லை, நம்ம மேலேயும் தப்பு இல்லை, பட் ஸ்டில் அதுதான் ரியாலிட்டி. ஸோ அந்த ரேட் ரேஸ், அதுக்காக நம்ம திருப்பி என்ன பண்ணணும், எல்லாமே வீட்டில் எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க, ஆனாலும் இன்னி கொஞ்சம் சம்பாதிக்கலாமே, இன்னி கொஞ்சம் காசு தேவைப்படுது, எல்லாத்துலேயுமே வி எக்ஸ்பெக்ட் டு டூ பெட்டர் ஈவன் இஃப் யூ ஹேவ் சம்திங் பெட்டர். ஸோ அது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கு குழந்த எல்லாம், வீடு எல்லாமே, நீங்கள் எவ்ரி திங் வில் பி ஃபைன். உங்களோட வேலை நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஒரு 50 ஆகும், 60 ஆகும். அப்புறம் லைஃப் கோஸ் ஆன்ல, எப்பயும் போல் லைஃப் கோஸ் ஆன், வாட் எவர் ஹேப்பன்ஸ். ஸோ அப்பையும் வந்துட்டு லைக் நம்ம சம்பாதிச்சதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், யார்கிட்ட கொடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அதை நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ இது எல்லாமே கம்ஸ் இன் டு ஓவர் திங்கிங். பட் ஸ்டில் we don't know that we are still overthinking about things we can't control அப்படிங்கிறது. லைக் என் ஃப்ரெண்டு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தான். லைக் ஒரே விஷயம்தான், நீ வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறப்போ உன்னோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் ரெண்டாக பிரிச்சுக்கோ. ஒன்று வந்துட்டு திங்ஸ் யூ கேன் கண்ட்ரோல், இன்னொன்று வந்துட்டு திங்ஸ் யூ கான்ட் கண்ட்ரோல். ஸோ என்னால் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறத கண்டிப்பாக நான் பண்ணி தான் ஆகணும். அண்ட் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கப்போ சம்திங் விச் இஸ் நாட் இன் யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் யூ கான்ட் டூ இட்னா நீங்கள் திருப்பி ஏன் அந்த லூப்குள்ளேயே விழுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட். அதுதான். அண்ட் அந்த வாட் இஃப் கொஷின்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஃபியர் ஆஃப் அன்னோன். நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள், நம்மளுக்கு வந்துட்டு அடுத்த ஒரு என்ன எஃபெக்ட் நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது. பட் ஸ்டில் நம்ம அந்த காசு வச்சுட்டே நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம், இன்னைக்கு இப்படி நடந்துருச்சு, அப்போ நாளைக்கு என்ன நடக்கலாம், வாட் வில் ஹேப்பன் டுமாரோ இஃப் ஐ டிடன்ட் டூ தட், இஃப் ஐ டூ தட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு 1000 ஒரு ப்ராபபிலிட்டி நம்மளே மாற்றி யோசிச்சு பார்த்து அந்த வாட் இஃப் கொஷின்ஸ்க்கு நம்மளுக்கு கடைசி வரைக்கும் ஆன்சரே கிடைக்காது. இது எங்கே எண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஸ்லீப் சைக்கிள். சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே, அதுக்கும் நம்ம ஸ்லீப் சைக்கிளுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிக்கிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ரொம்ப நேரம் யோசிக்கிறதா போகும். அது அப்படியே மாறி நீங்கள் ஒரு வாரம் யோசிக்கிறதா இருக்கும், ஒரு மாதம் நான் ஒரு வாரமாக தூங்கவே இல்லைடா, ஒரு மாதமாக தூங்கவே இல்லைடா. இப்படி நம்ம கடைசியில் எல்லாமே போய் அஃபெக்ட் பண்ணுறது நம்மளோட ஸ்லீப் சைக்கிளை. ஸோ பேசிக்கலி இந்த ஸ்லீப் சைக்கிளில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறோம், வாட் இஃப் கொஷின்ஸையும் கேட்குறோம், அந்த ஃபியர் ஆஃப் அன்னோனையும் நம்ம கேரி பண்ணிகிட்டே போகிறோம் இந்த ஹோல் ப்ராசஸில்.
ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் ஹெல்த்தி தான், பட் ஸ்டில் வாட் இஃப் கொஷின்ஸ் வந்துட்டு இட் கேன் மேக் யூ கிரியேட்டிவ். தட் கைண்ட் ஆஃப் ஓவர் திங்கிங் கேன் ரியலி மேக் யூ கிரியேட்டிவ். அண்ட் வாட் இஃப் கொஷின்ஸ்க்கு யூ மைட் சால்வ் ஃபியூ கொஷின்ஸ் அண்ட் தட் மைட் ஹெல்ப் யூ சம்வேர் இன் யோர் லைஃப். பட் ஒன்ஸ் இட் கோஸ் நெகட்டிவ், அந்த வாட் இஃப் கொஷின்ஸ்க்கான ஆன்சர் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குன்னு தெரிஞ்சாலே வந்துட்டு லைட்டாக இஃப் வி கெட் தட் சென்ஸ் ஆஃப் நெகட்டிவிட்டி, வாட் வி டூ இஸ் வி ஃபெயில் டு ஸ்லீப். அதுதான் கடைசியில் நம்மளுக்கு வந்துட்டு தூக்கம் வராது. நான் வந்துட்டு யோசிச்சு தூக்கமே வர மாட்டேங்குதுடா, எனக்கு நைட் ஃபுல்லாக தூங்குறதே இல்லைடா, டயர்டாக இருக்குது, கிளாஸ் போனால் டயர்டாக இருக்குது, வேலைக்கு போனால் டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வி புஷ் ஆர் ஸ்லீப் டு தி நெக்ஸ்ட் டே, பட் வி டோன்ட் காம்பன்சேட் ஃபார் தி ப்ரீவியஸ் டே. அதுதான் நடக்குது. ஸோ இது எப்படி உங்களை அஃபெக்ட் பண்ணுது, இந்த வாட் இஃப் கொஷின்ஸும் இந்த ஃபியர் ஆஃப் அன்னோனும் அதே மாதிரி இந்த ஓவர் திங்கிங்கும் நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நைட்டு ஒரு நாள் தூங்கலை அப்படின்னாலுமே நம்மளோட பாடி வந்துட்டு ஆப்வியஸாக எவ்ரி ஒன் நீட்ஸ் ரெஸ்ட். அந்த மாதிரி நம்ம பாடியில் இருக்க ஒவ்வொரு ஆர்கனுக்குமே ரெஸ்ட் தேவைப்படுது கண்டிப்பாக. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நைட் ஒரு 11 o'clock 12 o'clock அப்படிங்கிற மாதிரி வாட் வி டூ இஸ் we naturally tend to produce ஹார்மோன்ஸ். எந்த மாதிரி ஹார்மோன்ஸ் அப்படின்னா அட்ரினலின் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அப்படின்னா அது வந்துட்டு நம்மளோட ஃபைட், ஃப்ரைட் அண்ட் ஃப்ளைட் இந்த 3 விஷயத்துக்கும் யூஸ் ஆகிற ஹார்மோன். ஸோ இந்த அட்ரினலின் பேசிக்காக என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ரஷ் கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் ஹார்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணுறது தான் அந்த அட்ரினலின் ஹார்மோன். ஸோ அதான் ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஒரு 11 o'clock 12 o'clock மேலே தூங்காமல் விடுறது, அட்ரினலின் ஹார்மோன் பம்ப் ஆகிட்டே தான் இருக்கும், அது கெட் செக்ரீட்டட். ஸோ நம்மளுக்கு அந்த அட்ரினலின் ஹார்மோன் பொறுத்த வரைக்கும் இஃப் தட் ஹார்மோன் இஸ் ப்ரெசன்ட் யூ ஒன்ட் ஃபால் அஸ்லீப். அதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ அதனால தான் நிறையா மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் நைட் டைமில் கான்சர்ட் வைக்கிறாங்க. இந்த அட்ரினலின் பம்ப் ஆகிட்டே இருக்கும். அப்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்கள் நைட்டு உங்களுக்கு தூக்கமும் வராது, அதே மாதிரி உங்களோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஓவர் திங்கிங்கு அது இதுன்னு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்போது இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். அந்த கார்டிசாலுங்கிறதான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க. ஸோ அந்த கார்டிசாலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் பிஹைண்ட் ஸ்லீப்லெஸ்னஸ் அண்ட் ஓவர் திங்கிங். நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம இதுவும் ஒரு பிரச்சனை தான், இதையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும், நம்ம யாரும் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் லைக் யூ கேன் கோ டு அ கவுன்சிலரோ இல்லை ஒரு சைக்கோ தெரப்பியோ அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும். பிகாஸ் நம்மளுக்கு சளி காய்ச்சல் வந்தால் எப்படி டாக்டர்கிட்ட போகிறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு மென்டல் ஹெல்த்தும் நம்மளுக்கு சரியாக இல்லை அப்படின்னா இதுக்கும் நீங்கள் டாக்டர்கிட்ட போகலாம். இதுக்கு ஒரு பதிலே இல்லையா, இது இப்படியே தான் போயிட்டே இருக்குமா, அந்த ஃபியர் ஆஃப் அன்னோன் மாதிரி இதுக்கு ஒரு எண்டே இருக்காதா, வாட் இஃப் மாதிரி இதுக்கு ஒரு எண்டே இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கும் எண்டு இருக்குது. எப்படி அப்படின்னா, நம்ம தூங்குறத வந்துட்டு ஆப்வியஸாக மற்ற விஷயங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் தான் நம்மளுக்கு தூக்கம் வரும். நம்ம சாப்பிட்ணும், அதே மாதிரி நம்ம தேவையில்லாத மனசில் போட்டு குழப்பிக்கூடாது. ஸோ இந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க இந்த ஓவர் திங்கிங்கு, இந்த வாட் இஃப் கொஷின்ஸ் வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறத அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுல தான் நம்ம தூக்கமும் நல்லா தூங்க முடியும். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கொஷின்ஸ் எல்லாம் வருது இல்லை, வாட் இஃப் கொஷின்ஸ், அந்த வாட் இஃப் கொஷின்ஸ்க்கு யூ கிவ் அன் ஆன்சர். எல்லா கொஷின்ஸ்க்குமே ஒரு ஆன்சர் கொடுங்களேன். ரியாலிட்டியிலேருந்து கொஞ்சம் டேக் அ ஸ்டெப் பேக். நானே இதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இது இப்படி நடந்தால் ஓகே, நடக்கலினாலும் ஓகே, பட் இன்றைக்கி இந்த ஆன்சர் கொடுக்குறனால நான் நல்லா இருக்கேன், இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு யூ ஹேவ் டு ஃபுல்ஃபில் டுடேஸ் நீட்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் டுமாரோஸ் நீட்ஸ். அதாவது டுடேஸ் நீட்ஸ்லேயே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்குது, உங்களோட மனசு பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்கிறப்போ இன்றைக்கான நீட்ஸை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணியே தான் ஆகணும். லைக் இட்ஸ் நாட் லைக் யூ காட் நோ சாய்ஸ், பட் ஸ்டில் இது வந்துட்டு ஒரு ஆப்ஷன் தான் வச்சுக்கோங்களேன். ஆப்ஷனாக இருந்தாலும் த பெட்டர் ஆப்ஷன் ஒரு ஃப்ரெண்டாக விச் ஐ கேன் கிவ் யூ. ஸோ யூ கம் அவுட் ஆஃப் ரியாலிட்டி, கிவ் யோர் செல்ஃப் அன் ஆன்சர். இட் மைட் ஹெல்ப் யூ, இட் மைட் நாட் ஹெல்ப் யூ, பட் ஸ்டில் ஒரு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு தட் ப்ராப்ளம் மைட் கெட் க்ளோஸ்ட்.
அதுதான் இந்த வாட் இஃப் கொஷின்ஸை நீங்கள் நிறுத்துறதுக்கான ஒரு ஒரு சின்ன பேசிக்கான உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஐடியா. அண்ட் ஓவர் திங்கிங்கும் அதே மாதிரி தான். லைக் ஓவர் திங்கிங்கில் எப்படின்னா அதுவும் இதே மாதிரி வாட் இஃப் கொஷின்ஸ்குள்ளேயே தான் போகும் ஃபைனலாக. அந்த ஓவர் திங்கிங்கை நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, யூ டோன்ட் ஹாவ் டு கிவ் டைம் ஃபார் தட் ஓவர் திங்கிங். அதாவது நான் ஒரு விஷயம் பண்ணுறப்போ எனக்கு மற்றதெல்லாம் எதுவும் தோணலை அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணுங்கள். உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் யூ கேன் டூ தட். லைக் நான் வந்துட்டு ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுறேன், அதனால நான் போய் சிகரெட் அடிக்கிறேன் அப்படின்னு when you keep reasons and you do cigarettes and drinks and other drugs, obviously you will go into addiction and that will trigger you 1,000 times. ஸோ நீங்கள் அந்த ஓவர் திங்கிங்னால நான் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணாதீங்க. யூ கீப் டூயிங் யோர் திங்ஸ். இப்போ தான் நீங்கள் வந்துட்டு அந்த ஓவர் திங்கிங்கை இது பண்ண முடியும், கம்மி பண்ண முடியும். அண்ட் கம்மிங் பேக் டு அவர் ஸ்லீப் ஷெட்யூல். ஸோ மினிமம் 7 to 8 hours குட் ஸ்லீப், தட் இஸ் ரெக்கமெண்டட் பை டாக்டர்ஸ். அண்ட் அந்த மீ டைம் எடுக்கணும் அப்படின்னு நான் நிறையா பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கேன். நிறையா பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, என் ஃபேமிலியில் இப்படி ப்ராப்ளம் இருக்குது, என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் இப்படி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் நான் சொல்கிறது எண்ட் ஆஃப் தி டே நான் சொல்கிறது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான். கொஞ்சம் மீ டைம் எடுத்துக்கோங்க. மீ டைம்னா உங்ககிட்டயே நீங்கள் கேட்டுக்கோங்க, பேசுங்க. இல்லை இது இப்படி தான் இருக்குது, நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், இல்லை என்னால் முடியும், இப்படி பண்ண முடியாதுன்னு இல்லை, என்னாலையும் முடியும், நான் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மீ டைம். செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறத தாண்டி அது ஒரு மீ டைம். அதாவது நீங்கள் உங்கள் கூடயே பேசிக்கிறது, உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. நிறையா பேர் அவங்களோட லைஃப்பில் ஓடிட்டே இருக்காங்க. நான் பையனுக்கு இது பண்ணணும், ஒய்ஃப்க்கு இது பண்ணணும், ஹஸ்பண்டுக்கு இது பண்ணணும், வீட்டுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஓடிட்டே தான் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க கேட்டுக்கிறதே இல்லை. அந்த மீ டைம் கொடுக்கறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எவ்வளோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஆம்பிஷியஸாக இருந்தாலும், இல்லை ரொம்ப எனக்கு வந்துட்டு எந்த ஆம்பிஷனுமே இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரில அப்படின்னு ஐடியா இல்லாமல் இருந்தாலும், உங்களுக்குன்னு ஒரு மீ டைம் இருந்தால் இட் வில் ஹெல்ப் யூ ஸோ மச். நான் ஷோராக சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் அந்த மீ டைமில் உங்களோட மைண்ட் டீவியேட் ஆகும். ஃபஸ்ட் டே டீவியேட் ஆகும், செகண்ட் டே அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டீவியேட் ஆகிட்டே தான் இருக்கும். பட் ஸ்டில் அந்த ஓவர் திங்க்குள்ளே போயிட்டே தான் இருக்கும். பட் ஸ்டில் யூ வில் எண்ட் அப் கெட்டிங் யோர் ஓன் ஆன்சர்ஸ். எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் கண்டிப்பாக. ஸோ அந்த மீ டைம் நீங்கள் எடுக்கணும், ஒரு பர்சனல் ஸ்பேஸ் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கே தெரியுது நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு தெரியுதுன்னா கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம், டேக் அ ஸ்டெப் பேக். கண்டினியூஸாக ஒரு வேலை ரிகரஸாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஒரு 10 minutes பிரேக் எடுக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது, யாரையுமே அஃபெக்ட் பண்ண போகிறதும் இல்லை. ஸோ யூ ஹாவ் டு ரெடியூஸ் யோர் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். அப்போ தான் யூ வில் கெட் ப்ராப்பர் ஸ்லீப். அண்ட் ஒன்ஸ் யூ கெட் ப்ராப்பர் ஸ்லீப் தென் you will find out, you will figure out all your problems. You will somewhere you will find answer for your problems. கொஞ்சமாச்சும் you will find your answers. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குள்ள வாட் இஃப் கொஷின்ஸ் சொல்லி நீங்கள் பேசிக்காமல் என்னால் முடியும், ஐ கேன் டூ தீஸ் திங்ஸ், என்னால் இதெல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களுக்குள்ளே சொல்லி, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஓவர் திங்கிங் தான். பட் ஸ்டில் வென் இட் ஹெல்ப்ஸ் யூ கேன் டூ இட். இல்லை வென் இட் ஹெல்ப்ஸ் யூ கேன் டூ இட். அதுதான் என்னால் முடியும், எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, எனக்கு நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறது உங்கள் மேலே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு அந்த ஓவர் திங்கிங் எல்லாம் குறைஞ்சிரும். ஸோ ஆப்வியஸ்லி யூ வில் எண்ட் அப் கெட்டிங் குட் ஸ்லீப் அண்ட் யுவர் நெக்ஸ்ட் டே வில் பி அமேசிங் அண்ட் எவ்ரி திங் வில் ஃபால் இன் டு பிளேசஸ். எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அண்ட் உங்களால் சில விஷயங்கள் அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ டுடே. நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் மாதிரி மென்டல் ஹெல்த்னு ஒன்று இருக்குது. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் அன் அவேர்னஸ். இது வந்துட்டு ரொம்ப காமனாக நான் பார்த்த ப்ராப்ளம்ஸ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும்,
நான் பேசின வரைக்கும், நான் அவங்கக்கிட்ட கேட்டது வரைக்கும், கற்றுக்கிட்டது வரைக்கும் எனக்கு இந்த 3 விஷயங்கள், வாட் இஃப் கொஷின்ஸ், ஸ்லீப்பு அண்ட் ஓவர் திங்கிங், இந்த 3 விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப காமனாக நான் வந்துட்டு பார்த்துட்டேன். ஸோ அதுதான். இது எல்லாத்தையும் யூ கேன் டூ இட், பட் யூ ஜஸ்ட் ஹாவ் டு டேக் சம் டைம் அண்ட் கிவ் சம் பர்சனல் டைம் ஃபார் யோர் செல்ஃப். அண்ட் ஐ ஹோப் everything will fall into places like you wish. Yeah, fingers crossed. Thank you.